சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ வந்து ரோஹிணி ஒரு மாதிரி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் கேள்வி மேல கேள்வி. அதுவுமே விஜயா அப்படி போட்டு தாக்குறாங்க. "இப்ப சொல்லு எதுக்காக இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? யார ஏமாத்துறதுக்காக இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? அப்ப நீ ஒண்ணுமே இல்லையா? நீ வேஸ்ட்டு தானா?" அப்படிங்கிற மாதிரி ரோஹிணிய பார்த்து வந்து கேட்குறாங்க. "எதுக்காக இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? என்ன நடந்துச்சு சொல்லு?" அப்படின்னோனே, "ஏன் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. மனோஜ் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மனோஜ் ஏதாவது வேலைய உருப்படியா பார்த்துருக்காரா? ஏதாவது வேலை பண்ணியிருக்காரா? ஒரு வேலைக்கு போனா அது நிலைச்சு இருந்திருக்காரா அந்த வேலையில?" அப்படின்னு முத்து அந்த பக்கம் சொல்றாரு. "ஆமா காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் விட்டுட்டு வந்துருவான்." அப்படின்னு சொல்ல, "நீ பேசாம இருடா" அப்படின்றாங்க விஜயா. ஸோ அடுத்ததா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஷோரூம் ஆரம்பிச்சு, அவர வந்து உட்கார வச்சேன் அப்படின்னோன, "அதுவுமே எங்க அப்பா காசுல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அதே மாதிரி அண்ணாமலை, "ஆமா எனக்கும் இந்த விஷயம் தெரியும்" அப்படின்னோன, "ஏங்க என்ட்ட சொல்லல?" அப்படின்னோன, "சொல்ல வேணான்னு தான் சொல்லல" அப்படின்னோன, "ஏங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே" அப்படின்னு மீனா சொல்ல, "வேணாம் நீ வருத்தப்படுவேன்னு தான் மீனா சொல்லலன்னு" முத்து சொல்ல, "ஓ அது வேற நடந்திருக்கா? இந்த ஒரு பெரிய ஃப்ராட் வேலையா? இன்னும் என்னென்ன நடந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போ உனக்கு பார்லரும் சொந்தம் இல்ல. நீ வந்து பணக்காரியும் கிடையாது. மீனாவாவது டெக்கரேஷன் அது இதுன்னு பண்ணி சம்பாரிக்கிறா. ஆக நீ ஒண்ணுமே கிடையாது. ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற அவ்வளோதான் அப்படின்னோன, "ஐயோ! யாரையும் இளக்காரமா பேசாதீங்க அத்த" அப்படின்னு மீனா சொல்ல, "நீ கொஞ்சம் வாய மூடுடி" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அப்படியே நினைச்சுட்டு அப்படியே முழிச்சுட்டே நிக்கிறாங்க. "சரி இதுதானா? இதுக்கு மேல ஏதாவது பொய் மூடி மறைச்சு வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை, "வேற ஏதாவது இருக்காம்மா சொல்லு" அப்படின்னோன, பொய்யின்றது கால்ல குத்துன முள்ளு மாதிரி இருக்கும். அத வந்து கரெக்ட்டா இது பண்ணி நம்ம அந்த புண்ண வந்து ஆத்திரணும். மறைச்சு மறைச்சு வச்சோம்னு வச்சுக்கோயேன், அது காலே எடுக்கிற மாதிரி ஆயிடும். அவ்ளோ பெரிய பொய் தானே சொல்லியிருக்கேன்னு பாட்டி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல ஏதாவது பொய் சொல்லியிருக்கியான்னு சொல்லி கற்பூரத்தில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுவாங்க ரோஹிணிய. கண்டிப்பா ரோஹிணி சத்தியம் தான் பண்ணுவாங்க. அப்கமிங்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்